everyone, welcome to V2 Trade Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. Let's move to post market analysis. First of all, நிஃப்டியோட ஓப்பனிங் பிரைஸை பார்க்குறோம். 25164.45 அப்படின்றது ஓப்பனிங். ஸோ as per our rule 25150 கால் அண்ட் புட் வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் அவனோட லெவல் என்ன அப்படின்னா ஸோ 73.55 அப்படின்றது அவனோட லெவல். ஸோ as per first bar analysis. ஓகேங்களா? ஸோ as per first bar analysis. ஸோ 920க்கு நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணோம். அக்ரெசிவாக ட்ரேடெல்லாம் போடக்கூடாதுன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ ஆஸ் பர் 2500 அண்ட் 200 ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இங்கே வந்து நமக்கு ஒரு என்ட்ரி வந்து கிடைக்கிது. ஸோ ஈவன் தோ 100 பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா ஏடிஎம் வந்து அந்த டைமில் 2500 இருக்குது. ஓகேங்களா? ஸோ லோ மேடு அதை வந்து 25,118 வரைக்கும் வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 2500 கால் புட் வந்து பார்ப்போம். ஸோ 2500 நமக்கு வந்து லாங் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் ஆல்சோ பிலோவில் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இது வந்து ஒரு ப்ராப்பரான என்ட்ரி 2500 ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணி. ஓகேங்களா? ஸோ தென் ஒய் இங்கேருந்து ரிஜெக்ஷன் வந்து கொடுத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ தட் டைம் நிஃப்டி ஹை மேடு 25,196. ஸோ இஃப் மார்க்கெட் ட்ராவல் above the 25,200 78.85க்கு மேலே இருக்கும் ப்ரீமியம். ஓகேங்களா? ஸோ தென் ஒன்லி மார்க்கெட் கோ ஹையர். ஸோ ஆர்எல்ஸ் மார்க்கெட் ரிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த லெவலில் உடைச்சோம், கீழே வந்தோம். ஸோ ஏன் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு, ஏன் இந்த ஸ்பைக் வந்து இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக ஸோ ஆஸ் பர் அட்வான்ஸ் அனாலிசிஸ் இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் கம்பேர் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் அப்படின்னா எஸ் டெஃபினெட்லி வந்து ரெசிஸ்டன்ட் ப்ளூ லைன். ஸோ நான் இங்கேருந்து ஏன் திரும்பிச்சுன்னா இதுவும் வந்து ஒரு இன்ட்ராடேயில் ஒரு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ உங்கள் ரெசிஸ்டன்ட் ஸோ இந்த இடத்துல நமக்கு பர்ஃபெக்டாக ப்ளூ லைன் வந்து உடையுது. ஓகேங்களா? ஸோ ப்ளூ லைன் உடையும் போது அப்படின்னும் போது நமக்கு வந்து டைரக்ஷன் சேஞ்சிங். ஸோ கரெக்டாக என்ன டைமுக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா 40-45க்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்மளோட கம்யூனிட்டியில் டைரக்ஷன் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு 946க்கு வந்து சொல்லியாச்சு. லாங் சைடு இருக்காதிங்க, மாற்றிக்கிங்க டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட்ச் 2500 புட் அப்படின்னு சொல்லியாச்சு. தென் 947க்கு 2500 புட்டை 65 அபோவ் வந்து பை பண்ணிங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் 2500 கால் புட் வந்து எடுக்கிறோம். ஸோ ஆஸ் பர் அவர் ப்ரீமியம் அனாலிசிஸ் ஸோ இந்த இடத்துல பர்ஃபெக்டான செல் என்ட்ரி. ஸோ இது வந்து மேக்ஸ் டிபி ஆஸ் எ செல்லர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ரீஎன்ட்ரி. டிபி அப்படின்றது 24 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் டைம் ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ ரெண்டு ப்ரீமியத்தையும் கம்பேர் பண்ணும்போது இவன் கீழே இருக்கான் அப்படின்னாலும் ஸோ வாய்ப்பு யாருக்கு அப்படின்னா இவனுக்கு தான். ஓகேங்களா? ஸோ ஒரு 28 பாயிண்ட்ஸ் வந்து ஆயிரம் போயிருக்கான். ஸோ தென் வந்து வந்தோம். ஸோ தென் இவன் இந்த இடத்துல ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது இந்த இடத்துல பர்ஃபெக்டான பை என்ட்ரி. ஸோ இதுக்கான ரிவார்டு 50 பாயிண்ட்ஸ். ஸோ ஆஸ் அ பையருக்கு மட்டுமே தெரியும் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு ப்ராப்பராக தெரியுதுன்னா நமக்கான ரிவார்ட் அதாவது ரிஸ்க்கு வந்து 25 பாயிண்ட்ஸ் தான். நீங்கள் ஈவன் டோ ரெண்டுத்தையும் அப்படியே பிளைண்டாக பை அடிக்கிறீங்க ஒரு 5 லாட் அப்படின்னாலும் ஸோ 5 லாட்டில் டெஃபினட்டாக ஒரு 25 பாயிண்ட், நார்மலாக ஒரு லாட் அப்படின்னாலும் ஸோ 25 பாயிண்ட் வந்து இதில் மைனஸ் அப்படின்னா இதில் 50 பாயிண்ட் வரும்போது ஸோ கண்டிப்பாக 25 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கெயினில் தான் இருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்பைக் வந்து எங்கேருந்து இனிஷியேட் ஆகுது அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேங்களா? ஸோ எங்கேருந்து ஆகுனா அங்கேருந்து தான் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அந்த ஸ்பைக்குக்கான ரீசன் தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லிட்டோம். ஸோ திஸ் இஸ் த ரீஎன்ட்ரி. ஸோ 10:35க்கு அந்த டைமில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ லாங் சைடு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2500 பேஸில் ஸோ நமக்கு இங்கேருந்து மேலே போகணும் அப்படின்னு வந்து கிளியராக சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட்லேயே இருக்கீங்கன்னு நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து லைவ் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ 2550 அபோவ் இருக்குன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இவன் வந்து 25,150 73.8க்கு மேலே இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல 25,150. ஓகேங்களா? ஸோ 25,150 நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே போய்ட்டு வந்தால் ஸோ நம்ம சொன்ன டைமிங் பர்ஃபெக்டாக 9:34. ஓகேங்களா? ஸோ 9:34க்கு 150 செக் பண்ணுங்கள், 73.8 வந்து வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு.
ஸோ இவனோட ரியாக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 50 பாயிண்ட்ஸ். ஈவன் தோ ஜஸ்ட் ஒரு 2 லைன் கம்பேர் பண்ணி எடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் ஈஸியாக வந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து லைவ்ல என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ 2550 அபோவ் 50 இருக்குன்னா பை பண்ணிங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ என்ன டைமுக்கு 10:55க்கு. ஸோ 10:55க்கு 2550 என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நமக்கு 10:55 ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் என்ட்ரி தான் கொடுத்தோம், பட் எல்லாமே ப்ரீமியம் வந்து டிகே நடந்துச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ளூ லைனை உடையும் போது உடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான பை என்ட்ரி. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ அதுக்கான ரிஸ்க் அப்படின்றது இந்த பக்கம் ஒரு 12 பாயிண்ட் மைனஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம எஸ்எம்சி பிளேயராக வந்து உள்ளே வந்தோம். ஏன்னா வந்து ப்ரீமியம் டிகே நடந்துட்டுருக்கு அப்படின்னும் போது, ஸோ இந்த இடத்துல இருக்க ஸ்விங் லோவில் இருக்க லிக்விட்டி அவன் கிராப் பண்ணதே எதுக்கு பண்ணோம் அப்படின்னா, ஹையரில் இருக்க ஆர்டர்ஸை எடுக்க தான் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நமக்கு எஸ்எம்சியும் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ஒன்றா வரும். ஸோ ஒன்றா வருது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ட்ரியை கான்ஃபிடண்ட்டாக எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்டாக 50% டேகு, இது வந்து இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? இந்த ஸ்விங் அப்படின்றது நமக்கு இன்டியூஸ்மெண்ட். 50% டேகு கீழே வந்துட்டோம். ஸோ அகைன் 50% டேப் அடிக்குமா அடிக்காது. ஓகேங்களா? எல்லாமே சைக்காலஜி தான். ஸோ இந்த லோக்கு கீழே விற்க ஸ்வீப் ஆகிருக்கு. ஸோ ஸ்வீப் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே போய்ட்டு தான் செல் ஆகணும். ஸோ இங்கேருந்து இந்த பார் முடியும் போது இங்கே என்ட்ரி எடுத்துருக்கீங்கன்னா இந்த 2 பாரை நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ எது பேசிஸில் 2550 பேசிஸில். ஏன்னா இந்த இடத்துலையும் நமக்கு உன்னோட அட்வான்ஸ் லெவலில் வந்து என்ட்ரி கொடுத்தோம்னா 20 பாயிண்ட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ தென் 2550ல் நமக்கு வந்து செல் என்ட்ரி வந்து கொடுக்குறோம் 1320க்கு. ஸோ அந்த இடத்துல ப்ராப்பரான பை என்ட்ரி, த பூம் கம்மிங் ஃப்ரம் தட் பேஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்பாட் சார்ட் பார்க்கும்போது இந்த ஸ்பாட் சார்ட்டில் எங்கே வருது, ஸோ அவன் வந்து இந்த இடத்துக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல செல் அடிக்கிறாங்க. ஸோ மினிமம் டிபி அப்படின்றது ஸோ ரீசெண்டாக இருக்க ஸ்விங்கில் வந்து வயலேட் பண்ணும்போது எக்ஸிட் அடிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லைவில் 25:10 வரைக்கும் வரணும்னு சொன்னோம். ஸோ அவன் என்ன பண்ணான், ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஈவன் நீங்கள் அக்ரெசிவாக என்ட்ரி போகிறீங்க அப்படின்னாலும் அக்ரெசிவான போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 25:10 அப்படின்போது கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ அது 70 பாயிண்ட்ஸ் அப்படின்னா தட்ஸ் குட். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து கரெக்ஷன், இங்கேருந்து செல் அகைன் சோச். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸோ ப்ராப்பரான ஆர்டர் பிளாக்கை டேப் அடிச்சுட்டு விழுந்தானா அப்படின்னா, ஸோ எல்லா நாளும் வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக்கு டேப் அடிச்சுலாம் விழுவாது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இன்பேலன்ஸ் மட்டும் தான் டேக் அடிச்சிருக்கோம். ஸோ இன்பேலன்ஸ் மட்டும் ஃபீல் பண்ணிட்டு இங்கேருந்து கீழே கொட்டி விட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ அகைன் இந்த இடத்துல இருக்கும்போது சொல்லிடணும் ஃபர்தராக கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவனோட லெவலில் டேப் அடிச்சுட்டு தான் கீழே வந்து வந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் 0 25 24 850 கால் போட்டு தான் பார்ப்போம். ஸோ ப்ராப்பரான என்ட்ரி நமக்கு கம்யூனிட்டியில் சொன்னது வேல்யூ என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா 35 அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த 35 அப்படின்றது நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சேஞ்சஸ் நடக்கும்போது நம்மளோட அட்வான்ஸ் அனாலிசிஸில் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது இது வந்து ப்ராப்பரான ஒரு ப்ராப்பரான பை என்ட்ரி. ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்ட். நீங்கள் 23 எடுக்கிறீங்க அப்படின்னா 65ல் எக்ஸிட் அடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 190 பாயிண்ட்ஸ் % வந்து ரிவார்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை வந்து ஒரு ப்ராப்பரான ஆஃப்டர் 230. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் 230 கிடைச்ச ஒரு ப்ராப்பரான ரிவார்டு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.